இன்றைக்கி சுலபமாக பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். 1 கப்பு கடலப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 2யும் ஊற வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக வெங்காயம், மிளகாய்த்தூள், சோம்பு, இஞ்சி இது எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பு, மிளகாய்த்தூள், சோம்பு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிங்கனாவே போதும். இது கூட நாம் எடுத்து வச்ச வெங்காயம், பீட்ரூட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வடை பதத்தில் நம்ம தட்டி நாம் இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தீய விடாமல் நல்லா உள்ளேலாம் வேகிற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட. குழந்தைங்க பீட்ரூட் பொரியல் சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.